அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா, காஸ் சீடல் மெத்தட். இந்த டாபிக்ல இந்த ப்ராப்ளம் நமக்கு சென்ட் பண்ணியிருந்தவங்க நம்மளுடைய வியூவர் அண்ட் சப்ஸ்கிரைபர் அம்முக்குட்டி அப்படின்றவங்க சென்ட் பண்ணியிருந்தாங்க. இது அவங்களுக்காகவும், எல்லா வியூவர்ஸ்க்காகவும், எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் அப்லோட் பண்றேன். முதல்ல குடுத்திருக்கிற இந்த சிஸ்டம் ஆஃப் 3 ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, டயகனலி டாமினன்ட்டான்னு பார்க்கணும். டயகனலி டாமினன்ட்னா இந்த மாரி இருக்கிறது. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல எக்ஸ் வேல்யூ பெருசா இருக்கணும். செகண்ட் ஈக்குவேஷன்ல ஒய் வேல்யூ பெருசா இருக்கணும். தேர்ட் ஈக்குவேஷன்ல இசட் வேல்யூ பெருசா இருக்கணும். அந்த மாரி தான் நம்ம வந்து செக் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துட்டோம்னா, எக்ஸ் வேல்யூ இதோட வந்து எக்ஸ் வேல்யூ தான் வந்து பெருசா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்போ நமக்கு ஓகே. செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா, ஒய் தான் வந்து நமக்கு பெரிய வேல்யூவா இருக்கு. அப்போ செகண்ட் ஈக்குவேஷன் நமக்கு ஓகே. தேர்ட் ஈக்குவேஷன்ல இசட் வேல்யூ தான் வந்து மத்த 2 வேரியபிளோட பெருசா இருக்கு. தேர்ட் ஈக்குவேஷன் ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த 5x மட்டும் இந்த இடத்துல இருக்கட்டும். ரிமைனிங் இருக்கிறது அந்த பக்கம் கொண்டு போவோம். இந்த ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் இருக்கிற இந்த -4 அப்படியே இருக்கட்டும். -2y அப்படின்றது வந்து +2y ஆகும். பிளஸ் இசட்ன்றது -z ஆகும். நெக்ஸ்ட் x இஸ் ஈக்குவல் டு இங்க இருக்கிற இந்த 5 அந்த பக்கம் வந்ததுன்னா மல்டிப்ளை ஆகும். அப்போ 1/5 -4 + 2y - z. இது வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன்ல பார்த்தோம்னா நம்ம 6y மட்டும் இங்க இருக்கட்டும். இந்த -1ம் இங்க இருக்கட்டும். இங்க இருக்கிற இந்த +x அந்த பக்கம் போச்சுன்னா -x ஆகும். இந்த -2z அந்த பக்கம் போச்சுன்னா +2z ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, y மட்டும் இங்க இருக்கட்டும். 1/6 -1 -x + 2z. இது வந்து நமக்கு செகண்ட் ஈக்குவேஷன். தேர்ட் ஈக்குவேஷன்ல z மட்டும் இங்க இருக்கட்டும். இந்த 13 இங்க இருக்கட்டும். இது 2 அந்த பக்கம் போகணும். அப்போ +3x -3x ஆகும். +y வந்து -y ஆகும். அதே மாரி z இஸ் ஈக்குவல் டு இந்த 5 அந்த பக்கம் போச்சுன்னா 1/5 13 - 3x - y. இப்போ 3 ஈக்குவேஷன் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அப்ராக்ஸிமேஷன் போகலாம். ஃபர்ஸ்ட் அப்ராக்ஸிமேஷன்ல வேரியபிளோட வேல்யூ வந்து நமக்கு எல்லாமே 0 தான். இப்போ நம்ம இங்க என்ன பண்ண போறோம்னா, yக்கு 0, zக்கு 0 அப்ளை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் அப்ராக்ஸிமேஷன்றதால இங்க 1ன்ட்டு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இந்த வேல்யூ வந்து இங்க உள்ள குடுக்கலாம். உள்ள குடுக்கும்போது 1/5 -4 + 2 × 0 -0. அப்போ இந்த டேர்ம் நமக்கு போயிடுச்சுன்னா, நமக்கு -4/5 தான் இருக்கும். அப்போ x ஃபர்ஸ்ட் உடைய வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா, -0.8. இப்போ நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் ஈக்குவேஷன்ல காஸ் சீடல் பொறுத்த வரைக்கும் லேட்டஸ்டா எந்த வேல்யூ வருதோ அதை நம்ம ஆட் பண்ணிட்டே வரணும். இப்போ நம்ம முதல்ல என்ன சொன்னோம், எக்ஸோட வேல்யூ 0ன்னு சொன்னோம் இல்லைங்களா? ஆனால் இந்த ஐட்ரேஷன்ல லேட்டஸ்ட் வேல்யூ எக்ஸோட வேல்யூ -0.8, இசட் வேல்யூ அதே 0 தான். இந்த வேல்யூ வந்து இங்கே நாம அப்ளை பண்ண போகிறோம். 1/6 -1 -0.8 இங்கே இருக்கிற மைனஸ், இதில் இருக்கிற ஒரு மைனஸ், +2 × 0. ஏன்னா இசட்டோட வேல்யூ 0. இந்த டேர்ம் போயிடுச்சுன்னா இது வந்து என்ன ஆகுனா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ 1/6 -1 + 0.8. இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு இதை சால்வ் பண்ணோம்னா -0.2 / 6ன்னு வரும். அப்போது செகண்ட் ஐட்ரேஷனில் ஒய்யோட வேல்யூ இதை இதனால் டிவைட் பண்ணும்போது -0.0333 அப்படின்ற வேல்யூ நமக்கு வரும். நெக்ஸ்ட் இப்போது ஃபஸ்ட்டு அப்ராக்சிமேஷனில் இசட் வேல்யூ. இப்போ எக்ஸோட வேல்யூ எப்படி நம்ம கொடுத்துக்கணுமோ அதே மாதிரி ஒய்யோட வேல்யூ, லேட்டஸ்ட் வேல்யூ ஒய்யோட வேல்யூ இதை தான் வந்து இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ 1/5 13 - 3 × -0.8 -0.0333. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ 13 + இதை மல்டிப்ளை பண்ணும்போது 2.4ன்னு வரும். இதுவும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 0.0333 அப்படின்ற வேல்யூ வரும். இதை டோட்டல் பண்ணோம்னா 15.4333 / 5ன்னு வரும். அப்போ ஃபர்ஸ்ட் அப்ராக்சிமேஷன் இசட் உடைய வேல்யூ வந்து 3.0867. ஸோ ஃபர்ஸ்ட் அப்ராக்சிமேஷன் முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம செகண்ட் அப்ராக்சிமேஷன் போகலாம். இப்போ செகண்ட் அப்ராக்சிமேஷனில் ஃபஸ்ட் அப்ராக்சிமேஷனோட வேல்யூ இங்கே எடுத்து எழுதியிருக்கோம். இந்த ஒய் அண்ட் இசட் வேல்யூ இதில் அப்ளை பண்ண போகிறோம்.
ஸோ 1/5 minus 4 plus 2 into minus 0.0333 minus 3.0867. ஸோ 1/5 minus 4 இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் இந்த மைனஸ் இங்கே வந்துடும். 0.0666 minus 3.0867. இப்போது இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு -7.1533 டிவைடட் பை 5ன்னு வரும். அப்போ செகண்ட் அப்ராக்சிமேஷன் எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -1.4307 அப்படின்ற ஆன்சர் வந்து நமக்கு வரும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம செகண்ட் அப்ராக்சிமேஷன் ஒய்யோட வேல்யூ போகலாம். இப்போ இந்த இடத்துல எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து இந்த லேட்டஸ்ட் வேல்யூ தான் எடுத்து எழுதணும். இசட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் கிடச்ச வேல்யூ தான் எடுத்து எழுதணும். ஸோ 1/6 -1 மைனஸ் இங்கே இருக்கிற வேல்யூ -1.4307 ப்ளஸ் 2 into 3.0867. இப்போ இது வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 1/6 -1 plus 1.4307 plus 6.1734. இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா 6.064604 divided by 6. அப்போ செகண்ட் அப்ராக்சிமேஷன் ஒய்யோட வேல்யூ 1.1007. இங்கே செகண்ட் அப்ராக்சிமேஷன்றதால இந்த இடத்துல நம்ம 2 கொடுத்துருக்கோம். எக்ஸோட வேல்யூ இந்த செகண்ட் அப்ராக்சிமேஷன்லேயே x2ஓட வேல்யூ, y வேல்யூ இந்த வேல்யூ. ஸோ காஸ் சீடலில் ப்ரீவியஸாக என்ன வேல்யூ புதுசாக வருதோ அதை வந்து நம்ம அப்ளை பண்ணிடணும். 1/5 13 minus 3 into எக்ஸோட வேல்யூ -1.4307 minus 1.1007. ஸோ 1/5 13 minus into minus plus ஆகிடும். 4.2921 minus 1.1007. இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு 16.1914 டிவைடட் பை 5 வரும். இப்போது இசட்டோடைய செகண்ட் அப்ராக்சிமேஷன் இசட்டுடைய வேல்யூ 3.2383. இப்போ நம்ம 2 அப்ராக்சிமேஷன் முடிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஐட்ரேஷன் ப்ராப்ளமில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ரீவியஸ் ஐட்ரேஷன் கூட கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஓரளவுக்கு சேமாக வந்ததுன்னா நம்ம வந்து ஐட்ரேஷன் வந்து ஸ்டாப் பண்ணிப்போம். இப்போது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் அப்ராக்சிமேஷன் வேல்யூ, இதெல்லாம் பார்த்திங்கன்னா செகண்ட் அப்ராக்சிமேஷன் வேல்யூ. தேர்டு அதாவது இசட்டோட வேல்யூ மட்டும்தான் வந்து 3.3 வருது, மற்றதெல்லாம் டிஃபர் ஆகுது. நம்ம இப்போ தேர்ட் அப்ராக்சிமேஷன் போகலாம். இப்போ நம்ம தேர்ட் அப்ராக்சிமேஷன் போகலாம். 1/5 -4 plus 2 into 1.1007 minus 3.2383. So 1/5 -4 plus 2.2014 minus 3.2383. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு -5.0369 டிவைடட் பை 5 வரும். தேர்ட் அப்ராக்சிமேஷன் எக்ஸோட வேல்யூ வந்து -1.0074 அப்படின்ற ஆன்சர் வந்து நமக்கு வரும். இப்போ நம்ம தேர்ட் அப்ராக்சிமேஷன் ஒய் வேல்யூ பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து எக்ஸுக்கு வந்து இங்கே கண்டுபிடிச்ச வேல்யூ எடுத்து எழுதிக்கணும். 1/6 -1 minus 1.0074 plus 2 into 3.2383. ஸோ இப்போது 1/6 -1 plus 1.0074 minus into minus plus ஆகிடும் plus 6.4766. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு 6.4839 டிவைடட் பை 6ன்னு வரும். அப்போ நம்ம தேர்ட் அப்ராக்சிமேஷன் ஒய் வேல்யூ வந்து 1.0807 அப்படின்றது நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம தேர்டு அப்ராக்சிமேஷன் இசட் வேல்யூ 1/5 13 minus 3 into minus 1.0074 minus 1.0807 minus into minus plus ஆகிடும். 1/5 13 plus 3.0222 minus 1.0807. இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு 14.9415 divided by 5. தேர்ட் வேல்யூ வந்து நமக்கு
2.9883 தேர்ட் அப்ராக்சிமேஷனில் Z உடைய வேல்யூ. இப்போ நம்ம கம்பேர் பண்ணலாம். செகண்ட் அப்ராக்சிமேஷனும் தேர்ட் அப்ராக்சிமேஷனும் கம்பேர் பண்ணும்போது ஸோ -1 -1 1 1 வருது. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இங்கே 3 இங்கே வந்து 2.9 வருது. அதனால் இப்போ தானே தேர்ட் அப்ராக்சிமேஷன் முடிச்சிருக்கிறோம். அதனால் நம்ம ஃபோர்த் அப்ராக்சிமேஷன் போகலாம். இப்போ நம்ம ஃபோர்த் அப்ராக்சிமேஷனில் இருக்கிறோம். ஃபோர்த் அப்ராக்சிமேஷனில் YZ வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் அப்ராக்சிமேஷன் வேல்யூ. அதை இங்கே அப்ளை பண்ணி நம்ம எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஒய் வேல்யூவில் இந்த வேல்யூவை வந்து நம்ம எக்ஸ் வேல்யூக்கு யூஸ் பண்ணுறோம். இசட்டோட வேல்யூ, நெக்ஸ்ட்டு Y4 வேல்யூ, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா Z4 வேல்யூ. இப்போ இந்த Z4 வேல்யூக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஒய்யோட வேல்யூ வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ ஃபைனலாக வந்து நம்ம X4, Y4 அண்ட் Z4 எழுதியாச்சு. இப்போ நம்ம ஃபோர்த் அப்ராக்சிமேஷனில் இருக்கிறோம். நம்ம இப்போ தேர்டு அப்ராக்சிமேஷனையும் ஃபோர்த் அப்ராக்சிமேஷனையும் கம்பேர் பண்ணால் இதுவும் வந்து சிமிலராக இல்லை, இதுவும் பார்த்திங்கன்னா சிமிலராக இல்லை. இது 2.9 இருக்குது. தேர்ட் அதாவது இசட்டோட வேல்யூ மட்டும் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஸோ நம்ம ஃபிஃப்த் அப்ராக்சிமேஷன் போகலாம். ஃபிஃப்த் அப்ராக்சிமேஷன் வந்தாச்சு. இப்போ இது ரெண்டும் ஃபோர்த் அப்ராக்சிமேஷன். அதை வந்து இந்த எக்ஸ் வேல்யூவில் போட்டு நம்ம x⁵ வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூ எடுத்து இங்கே யூஸ் பண்ணி நம்ம y⁵ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இசட்டோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ கண்டுபிடிச்ச இந்த ஃபிஃப்த் அப்ராக்சிமேஷனுடைய எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ போட்டு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா x5 y5 அதுக்கப்புறமா வந்து நமக்கு Z5 இது வந்து ஃபிஃப்த் அப்ராக்சிமேஷனில் இருக்கும். அப்போ நம்ம எது கூட கம்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஃபோர்த் அப்ராக்சிமேஷனையும் ஃபிஃப்த் அப்ராக்சிமேஷனையும் கம்பேர் பண்ணுறோம். ஸோ இது வந்து சிமிலராக வரல, ஆனால் இது ஓரளவுக்கு சிமிலராக வந்திருக்கு. இது ரெண்டும் வந்து சிமிலராக வரல. இப்போ நம்ம சிக்ஸ்த் அப்ராக்சிமேஷன் போகலாம். இப்போ சிக்ஸ்த் அப்ராக்சிமேஷனில் x6ஓட வேல்யூ இதுதான். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து y6ஓடைய வேல்யூ இது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து Z6உடைய வேல்யூ. இப்போ நம்ம சிக்ஸ்த்து அப்ராக்சிமேஷனில் இருக்கோம். அப்போ நம்ம எது கூட கம்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபிஃப்த்து அப்ராக்சிமேஷன் கூட கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து -1 -1 இங்கே 0.99 இங்கே 1 வந்திருக்கு, இங்கே 3 இங்கே 3 வந்திருக்கு. ஸோ 0.99ம் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 1. அதனால் நான் வந்து இந்த சிக்ஸ்த் அப்ராக்சிமேஷனோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு எக்ஸாக்டாக வேணும்னா, அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறமா 3 டிஜிட்ஸ் இல்லை 2 டிஜிட் வந்து எக்ஸாக்டாக வேணும்னா இன்னும் 2-3 அப்ராக்சிமேஷன் நீங்கள் போக வேண்டியது இருக்கும். ஸோ நான் வந்து இதோட ஸ்டாப் பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக ஆன்சர் வந்து இது ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்குது இல்லைங்களா, இது -1, இது ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிற 1, இது ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிற 3 அப்படின்றது வந்து நான் எடுத்து எக்ஸ் ஒய் இசட் வேல்யூன்னு எடுத்து நான் எழுதிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.